செய்தியை பார்த்து வருகிறோம். கொல்கத்தாவில் மெஸ்ஸியை காண வந்த ரசிகர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியிருக்கிறார்கள். அண்மை செய்தி, மெஸ்ஸி ரசிகர்கள் மைதானத்திற்குள் புகுந்து ரகளையில் ஈடுபட்டதால் தடியடி நடத்தியிருக்கிறார்கள். மெஸ்ஸி வருகைக்காக போடப்பட்டிருந்த மேடையையும் அடித்து நொறுக்கியிருந்த நிலையில் ரசிகர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியிருக்கிறார்கள். கொல்கத்தாவில் மெஸ்ஸியை காண வந்த ரசிகர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியிருக்கிறார்கள். மெஸ்ஸி ரசிகர்கள் மைதானத்திற்குள் புகுந்து ரகளையில் ஈடுபட்டதால் தடியடி நடத்தியிருக்கிறார்கள். மெஸ்ஸி வருகைக்காக போடப்பட்டிருந்த மேடையையும் ரசிகர்கள் சேதப்படுத்தியிருந்த நிலையில் காவல்துறையினர் ரசிகர்கள் மீது தடியடி நடத்தியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் இந்தியா வந்திருக்கக்கூடிய மெஸ்ஸி தற்போது ரசிகர்கள் மைதானத்திற்குள் புகுந்து ரகளையில் ஈடுபட்டதால் ரசிகர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அஜய். அஜய், வணக்கம். இப்ப மெஸ்ஸி ரசிகர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியிருக்கிறார்கள். அங்க சூழல் என்னவாக இருக்கு? முழு விவரங்கள். கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய மைதானத்திற்கு, அந்த சால்ட்லேக் மைதானத்திற்கு மெஸ்ஸி வருகை தந்த போது ஏராளமான ரசிகர்கள் அவரை காண வேண்டும் என்பதற்காக முண்டி அடித்துக் கொண்டு அவரிடம் சென்று கையசைப்பது, அதே போன்று அவரிடம் கையொப்பம் வாங்குவது உள்ளிட்ட பல்வேறு செயல்களிலே தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். அதன் காரணமாக அந்த மைதானத்தை சுற்றிலும் முழுவதுமாக ரசிகர்களுடைய கூட்டம் என்பது இருந்து வந்தது. அந்த ரசிகர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் காரணமாக காவல்துறையினர் அவர்களை தொடர்ந்து அப்புறப்படுத்தும் பணியிலே ஈடுபட்டிருந்தனர். மெஸ்ஸியும் கூட அந்த மைதானத்துக்கு உள்ளே வருகை தந்த போது அதன் பிறகாக மீண்டும் உள்ளே சென்று விட்டார். அதன் பிறகாக மேலே ஏறி அவர்களுக்கு அனைவருக்கும் கையசைத்து மீண்டும் உடனேயே இறங்கிவிட்டார். இதனால ஆத்திரம் அடைந்த அந்த ரசிகர்கள் தற்பொழுது மைதானத்திற்குள்ளேயே எகிரி குதித்து வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது பதற்றத்தை குறைக்கும் விதமாக காவல்துறையினர் லேசான தடியடியை நடத்தியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த பாட்டில்கள், அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலிகளை இந்த மைதானத்துக்குள்ளே வீசிக்கொண்டு ரசிகர்கள் ஆவேசம் அடைந்திருக்கிறார்கள். நாம் முன்பு குறிப்பிட்டது போல 2011ஆம் ஆண்டு வருகை தந்த மெஸ்ஸி மீண்டும் 2025 14 வருடங்கள் கழித்து மீண்டும் இந்தியாவிற்கு வருகை தந்த ஒரு காரணத்திற்காக அவரை காண வேண்டும் என்று கால்பந்து ரசிகர்கள் மிகுந்த ஆவலோடு இருந்து வந்தனர். அவரை எங்கு பார்க்க இன்னும் சரியாக இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு இன்று பிற்பகல் அவர் ஹைதராபாத் கிளம்பி செல்கிறார். அங்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். அதனால் இன்னும் 2 மணி நேரம் இருக்கக்கூடிய இந்த சூழலில் எங்கு மெஸ்ஸியை பார்க்காமல் சென்று விடுவோம், அதாவது 14 ஆண்டுகள் கழித்து வந்திருக்கக்கூடிய மெஸ்ஸியை எங்கு பார்க்காமல் சென்று விடுவோமோ என்ற ஆதங்கத்திலே ரசிகர்கள் தொடர்ந்து இது போன்ற அசம்பாவித சம்பவங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அப்புறப்படுத்தும் பணியிலே கொல்கத்தா காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மைதானத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் கொல்கத்தாவினுடைய முதலமைச்சரும் அதே போன்று முன்னாள் கிரிக்கெட் வீரர் சௌரவ் கங்குலி உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் வர இருக்கிறார்கள். இப்படியாக இருக்கும் ஒரு சூழலில் தடியடி இது போன்றியான அசம்பாவித சம்பவங்கள் தொடர்ந்து இந்த மைதானத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையினர் இந்த அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாகத்தான் இந்த தடியடியை, லேசான தடியடியை நடத்தியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அஜய்.